அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் திசை அப்படிங்கிறது சுக்கிரன் மகாதிசை. சுக்கிர மகாதிசையுடைய கால அளவு அப்படின்னா 20 வருடம். ஒரு முதல் திசை கேது மகாதிசையில் 3 வருடம் இருப்பிருக்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த குழந்தைக்கு இந்த சுக்கிரன் மகாதிசை எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 வயசில் அந்த சுக்கிரன் மகாதிசை அந்த குழந்தைக்கு முடியும். அந்த திசா காலம் அப்படிங்கிறது அந்த வயது அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி, உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, உத்தியோகத்தை அமைத்து தருதல், இது எல்லாமே இந்த சுக்கிரன் தான் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த சுக்கிரன் எல்லாருக்கும் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் மகாதிசை பெரும்பாலும் ஒரு சாதகமாக இருக்கிறது இல்லை மற்றவங்க மேலே ஒரு அன்பை வச்சு அந்த அன்பு தனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இவங்க ஒரு வெக்ஸ் செய்கிறது. ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றமாக அந்த திசையில் அவங்களுக்கு முடிஞ்சு அந்த உயர்நிலை கல்வியிலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு சில போராடி தான் அவங்க வெளியில் வர மாதிரி அமைஞ்சிருது. குறிப்பாக இந்த சுக்கிரன் மகாதிசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாதகமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்து தான் இவங்களுக்கு முடியுது.